லெஸ்பியன், கே, பைசெக்ஷுவல், டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது திருநங்கைகள் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் குவீர் அப்படின்றாங்க நினைக்கிறேன். அதாவது கொஷனிங் பீப்புள்ன்ற மாதிரி. முதல்ல இந்த மூமெண்ட்டு லோக்கல் மூமெண்ட்டா, இஸ் இட் இன் இண்டியன் மூமெண்ட் இல்லாட்டி தமிழ்நாடு மூமெண்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ குளோபல் மூமெண்ட். எது ஒன்று குளோபல் மூமெண்ட்னு வருதோ அதில் நாம் நிச்சயமாக சந்தேகத்தை வைக்கணும். வந்து வச்சிங்களா, இந்த மூமெண்ட்டு தொடங்கின இடம் அமெரிக்கான்றாங்க. சான் ஃப்ரான்சிஸ்கோன்னா யூதர்களின் நாடு தான் அமெரிக்கா. யூதர்கள் கட்டுப்பாடு எப்படி இந்தியா வந்து பிராமணரின் கட்டுப்பாட்டில் இருக்குதோ அதே போல் அமெரிக்கா யூதர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு நாடு. அங்கே தான் இது தொடங்கி இருக்குது. அப்படின்னா இது வந்து ஒரு அழிவுக்கான ஒரு இயக்கமாக தான் நான் பார்க்குறேன். ஜெர்மனியில் கூட சினிமாலாம் வர்றதுக்கு முன்னாடியே யூதர்கள் அங்கே வந்து இது ஹோமோசெக்சுவாலிட்டி இதெல்லாம் அந்த நாடகங்களின் மூலமாக மக்கள் மேலே திணிப்பாங்கன்னு பேர். அதனால தான் யூதர்களை வந்து ஜெர்மனிய மக்களுக்கு யூதர்களை பிடிக்காதுன்றது அதனால தான். அவங்க எங்கே இருந்தாலும் ஏதாவது அழும்பு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. யூதர்களுடைய பிறவி குணம் அது. யாரையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க, எல்லாரையும் கெடுத்துக்கிட்டு இருக்கணும், இதுதான் அவங்க வேலை. இப்படி தான் ஜெர்மனிலையும் இருந்தது. அங்கேயும் வந்து நாடகங்களில் வந்து இந்த மாதிரி ஹோமோசெக்சுவாலிட்டியை யூதர்கள் தான் புகுத்திக்கிட்டு இருந்தாங்க. நோ டவுட் அமெரிக்காவிலையும் அது இவங்க இந்த அஸ்கனாசி யூதர்கள் உலகத்தின் ஒழுக்கத்தை கெடுப்பதற்காக உருவாக்குனது தான் இது. முதலாக அமெரிக்காவில் கே மேரேஜ் நடந்தது யாருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டின் பிராமணர்கள் 2 ஆண்களுக்கு தான் அமெரிக்காவில் கே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. முதல்ல கே மேரேஜ் அப்படி தான் உலகத்தில் நடந்தது. அடுத்ததாக முதல் லெஸ்பியன் மேரேஜ் அமெரிக்காவில் நடந்ததும் தமிழ்நாட்டின் பிராமண பெண்கள் தான் முதல்ல நடத்துகிறாங்க. புரியுதுங்களா? அப்போ யூதர்களுக்கும் இந்த எல்ஜிபிடிக்கு இருக்கிற தொடர்பு உங்களுக்கு தெரியும் சரிங்களா? அதாவது யூதர்கள் எதுக்காக இதுக்கு மெனக்கட்டு கொண்டு வராங்க? யாரும் நல்லா இருந்துடக்கூடாது, யாரும் ஒழுக்கமாக இருந்துடக்கூடாது. அதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். குறிப்பாக தமிழ்நாட்டை அழிக்கிறது, தமிழர்கள் அழிக்கிறது. தமிழர்கள் வந்து நல்லா வாழ்ந்துடக்கூடாது, முதன்மையாக உலகம் நல்லா வாழ்ந்துடக்கூடாது. இதுக்காகத்தான் அவங்க இது பண்ணாங்க.